ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற சிலபஸ், அதாவது பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு புதுசாக சிலபஸ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னுமே இந்த டவுட் வந்து இருக்குது. சார், நம்ம அப்போ வந்து 2 கோடு எழுதணுமா, 2 சிலபஸ் எழுதணுமா, 2 சப்ஜெக்ட் எழுதணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நடந்து முடிஞ்ச ஏஐ எக்ஸாமில் எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளோட கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அவங்களோட எக்ஸாம்ஸில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்தது, அதெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாக நம்ம ரிசல்ட் வரும்போது யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி வந்து ஜேடிஓ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்ததில் நம்ம பேட்ச்லேருந்து யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி இந்த ரெண்டுக்குமே இந்த 509 கோடு வந்து எழுதுவோம். இன்னொன்று ஹைவே டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து ஓவர்சியரு, இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், இதை மாதிரி வேறு ஏதாவது நமக்கு கால் ஃபார் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னா நம்ம 443 கோடு வந்து எழுதுவோம். சரிங்களா? அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இதெல்லாம் இதுக்கு கீழே வரும். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸாம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கோடு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லோரும் அதை பார்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் சப்ஜெக்ட் கோடில் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய எனக்கு கண்டினியூஸாக வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 509 பற்றி தான் திரும்ப மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சார், 509 வந்து எப்படி வந்து கொஷின் வந்து கேட்பாங்க, அதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் கொடுப்பீங்களா, மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா, அது எப்படி நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்குறது, இதை பற்றின டவுட்ஸ் வந்து நிறைய கேட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ரீப்ளை பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அது கன்வே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை தெளிவாக உங்களுக்கு கிளியராக பாருங்கள். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நோட்ஸ் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதாவது நான் பிபிடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 509 இது வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ அதுக்கும் சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஒரு சில காமன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி இதில் வந்து 2 பேரும் ஆர்கிடெக்சர் முடித்தவங்களும் எழுதிக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேர்த்துக்குமே தனித்தனியான ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி ஒரே சப்ஜெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் காமனாகவே கொஷின் பேப்பர் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஒரு 509 அப்படிங்கிற ஒரு கோடு வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% என்ன இருக்குது அப்படின்னா இதில் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பார்க்குற மாதிரி யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூனிட் 1 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 443க்கும் இதுக்கும் காமனாக தான் இருக்கும். லோடுனா என்ன, சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து 443 கோடில் நம்ம எப்பயும் படிக்கிறது தான். சரிங்களா? இது ஏஇ, ஜேடிஓ, சிவில் இன்ஜினியரிங் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம படிப்போம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லேயும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, இன்டீரியர் ஒர்க்கு, ஃபால் சீலிங், வால் பேனலிங், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸு, இது எல்லாமே 443லேயும் இருக்கும். இதுவும் காமன் தான் யூனிட் 2ல் வரக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுமே நம்ம வந்து படிச்சிடலாம், ஆல்ரெடி படித்தது தான். அப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அப்போ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டரோட குவாலிட்டி வந்து படிப்போம், வாட்டரோட சோர்ஸ் வந்து படிப்போம், அப்புறம் வந்து அதோட ட்ரீட்மெண்ட் வந்து படிப்போம், அப்புறம் ஃபைனலாக டிஸ்போசல் வந்து படிப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே எதில் வரும், கன்வெயன்ஸு, கலெக்ஷனு, இது எல்லாமே வாட்டர் சப்ளை வந்து படிப்போம். அதே மாதிரி சீவேஜை பற்றியும் படிப்போம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, சீவேஜோட குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாத்த பற்றியும் நம்ம படிப்போம். இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா? இதுலேயும் 20 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங்,
இது நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். நம்ம சர்வேயர் எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கிறோம், எல்லா எக்ஸாமுக்குமே இது நம்ம ரிப்பீட்டடாக படிக்கிறோம். சரிங்களா, வழக்கமாக வர்றது தான். இதில் வேறு எதுவும் புதுசாக வந்து அவங்க ஆட் பண்ணல. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் இருக்குது, இதுவும் நம்ம என்ன ஆல்ரெடி படித்தது தான். ஓகேங்களா, அந்த அளவுக்கு எதுவும் புதுசாக வந்து ஆட் பண்ணல, அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிஆர்சி அப்படின்னு சொல்லுவோம், ஆர்சிசின்னு சொல்லுவோம். இப்போ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அதில் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பார்ப்போம். 443 கோடில் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு அதில் இன்டிடெர்மினேட் பீம்ஸு, ஓகேங்களா, இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். காலம், கம்பைன்டு லோடு, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கீழே கொடுத்துருக்காங்க, ஆர்சிசிக்கு உள்ளேயே இந்த சப்ஜெக்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர்சிசி சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அதாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை தெளிவாக படிக்கணும். சரிங்களா, சிலபஸை வந்து நமக்கு தெளிவாக படித்தா தான் ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்புறம் நம்ம ஏஇயில் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த ஆர்ச் டாப்பிக்கும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுவும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எர்த் ப்ரெஷர், ரிட்டைனிங் வால், இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். காலம் ஸ்ட்ரெட்டை பற்றி படிச்சிருப்போம். கம்பைன்டு பெண்டிங் அண்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் ஆர்சிசியில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆல்ரெடி நம்ம எல்லாமே முன்னாடியே பார்த்தது தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பார்த்துருப்போம், கம்ப்ரஸர் மெம்பர், டென்ஷன் மெம்பர், இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெல்டட் கனெக்ஷன், இதை ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே இந்த சிலபஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியும். என்ன பார்ப்போம், பிளானிங், ப்ராஜெக்டை பற்றி பார்ப்போம், சிபிஎம் பெர்ட்டு, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்போ பில்லு, சூப்பர்விஷன், குவாலிட்டி கண்ட்ரோலு, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே இதில் வந்துடும். இதுவும் நம்ம ஆல்ரெடி 443ல் பார்த்தது தான். அப்புறம் இதில் ஆட்டோகேடு, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க, 443லே ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாபிக் தான் புது டாபிக். சரிங்களா, இது வந்து நம்ம புதுசாக படிக்க வேண்டிய டாபிக். இது பில்டிங் சர்வீஸ். சரிங்களா, இதில் 20 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம புதுசாக படிக்கணும். சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இது படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு சில பேர் வேணால் இதை நம்ம படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. இது நம்ம புதுசாக படிக்க போகிறோம். 20 கொஷின் வந்து இதில் கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா, கொஷின் வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சோர்ஸ் கிடச்சிது புக்கு. அந்த 3 புக்கில் இருந்துமே கொஷின் ஏரியா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக வந்து பிபிடி போட்டிருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். கொஸ்டின் பேங்க்கும் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, பில்டிங் சர்வீஸில் இப்போ நம்ம கொடுத்தோம்ல இந்த பிபிடியிலேருந்து என்னென்ன மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மொத்தமாக ஒரு கொஸ்டின் பேங்க்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது நீங்கள் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, இதில் இருக்கக்கூடியது என்ன, வாட்டர் சப்ளை, சீவேஜ், டிஸ்போசல், இது கூட நம்ம ஓரளவுக்கு தெரியும். அப்படி தானே நம்ம என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம். அப்புறம் மெக்கானிக்கல் பம்பை பற்றி நம்ம படிச்சிருப்போம். மோட்டார் வந்து நம்ம படிக்கிறோம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்லாம் நமக்கு புதுசாக தான் இருக்கும். அப்புறம் வென்டிலேஷன், லைட்டிங், நீங்கள் ஏஇக்கு படிச்சிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வெர்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இதில் லிஃப்ட்டு, எலிவேட்டரு, எஸ்கலேட்டரு, இதெல்லாம் பற்றி படிப்போம். சரிங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபயர் ஹசார்டு, சேஃப்டி, இதுவுமே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அப்புறம் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங்கில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இது உள்ளே வரும். ரினியூவபிள் எனர்ஜி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 9ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவுன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன் பிளானிங் அப்படிங்கிறது நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியாது, ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹைவே பற்றி படிச்சிருப்போம், பேமெண்ட்டு, அதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸு, டெஸ்டிங்கு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்க்கு இங்கே ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். கேம்பரு, கிரேடியன்ட், சூப்பர் எலிவேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். அதில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ 20 கொஷின்னா இதில் ஒரு 10 கேட்கலாம் அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா, இதிலே மேக்ஸிமம் கொஷின் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து செப்பரேட்டாக இதில் 10 அந்த மாதிரிலாம் கொடுக்கல, மொத்தமாக 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் எப்படி வேணால் அவங்க கேட்கலாம். அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 10 கேட்கலாம், அப்புறம் வந்து இதில் ஒரு 10 கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கண்டிப்பாக 10 வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணணும். அதாவது இந்த செகண்ட் பார்ட்டில், ஓகேவா. மீதி இருக்கிற பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10க்கு ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எய்ம் பண்ணணும். இதில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 200க்கு 165 கொஷின் நீங்கள் வந்து ஃபுல்லாக
சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லேருந்தே வந்துடும். ஓகேங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 165 கொஷின் சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்துடும். நம்ம யாருமே வந்து 200 அவுட் ஆஃப் 200 போட போகிறது கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், எய்ம் பண்ணணும். சரிங்களா, 200 அவுட் ஆஃப் 200க்கு எய்ம் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எடுத்தால் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165க்கு மேலே எடுத்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, 165க்கு மேலே எடுத்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அது நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம தெரிஞ்ச கொஷினை போட்டுட்டோம் அப்படின்னாலே 160க்கு மேலே நமக்கு வந்துடும். அதுக்கு மேலே உள்ள கொஷின்ஸை நம்ம வந்து பில்டிங் சர்வீஸாக கவர் பண்ணிடுவோம். அதுலேயும் நீங்கள் மேக்ஸிமம் கொஷின் வந்து எய்ம் பண்ணலாம். 10 கொஷினுக்கு மேலேயும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். சரிங்களா, நம்ம எல்லாமே கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எடுத்ததுலேருந்து ப்ரீவியஸாக கொஷின் கேட்டிருக்காங்களா எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். சரிங்களா, அதனால் நீங்கள் தைரியமாக அது படிக்கலாம். அப்போ இதுலேயும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஷின் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின் நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கணும். நிறைய பேர் வந்து இதை பார்க்கவே மாட்டாங்க. சும்மா ஒரு குத்துமதிப்பாக படிச்சுட்டு எல்லாத்தையும் படிக்கணும். நாம் இப்போ 10 சப்ஜெக்டையும் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அரைகுறையாக படிக்கிறாங்க. ஃபுல்லாக மீன்ஸ் ஃபுல்லாக படிச்சிடுறாங்க. ஆனால் குவாலிட்டியாக படிக்கிறாங்களா அப்படின்னா கேட்டால் கிடையாது. சரிங்களா, ஒரு மேலோட்டமாக படிக்கிறது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுனிப்புல் மேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அங்கங்கே அப்படி பார்க்குறது, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். 20 கொஷின் கேட்குறாங்களா ஒரு சப்ஜெக்டில், அது என்னால் உனக்கு 18 கொஷின் போட முடியும் சார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா, அதுதான் நம்ம குவாலிட்டியாக படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா, இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 20 கேட்குறாங்க அப்படின்னா அதில் 18 கொஸ்டினாவது நம்ம எய்ம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பில்டிங் சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 15க்கு மேலே கண்டிப்பாக போடலாம் நம்மளோட மெட்டீரியல் வச்சு படிச்சிங்கன்னா. ஓகேங்களா, அப்புறம் இந்த சிலபஸ் இந்த டவுன் பிளானிங் வந்து பார்க்கும்போது இந்த டவுன் பிளானிங்கில் ஒரு சில டாபிக் வந்து நமக்கு கிடைக்கல. சரிங்களா, அதனால் அது முன்னாடியே சொல்லிக்கிறேன் சார், மெட்டீரியல் வந்து இது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கூடாது. இந்த ஹிஸ்ட்ரிக் அண்ட் கண்டெம்பரரி லேண்ட்ஸ்கேப்பு, அப்புறம் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து பெண்டிங் இருக்குது. டவுன் பிளானிங் பிரின்சிபல், மாஸ்டர் பிளானு, ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் பிளானிங்கு, பார்க் அண்ட் ஓப்பன் ஏரியாஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆர்கிடெக்சர் போர்ஷன்ஸ் மட்டும் என்னென்னா ஒரு தியரிட்டிக்கலாக கிடைக்கிது. அது ஒரு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, அதனால் அதுக்கு சோர்ஸ் இன்னுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணிட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஆனால் இன்னும் இது மட்டும் ரெடி ஆகலை. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் பில்டிங் ரூலு, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா, பெண்டிங் இருக்கிற டாபிக்ஸ் வந்து ஒரு நம்பகமான ஒரு சோர்ஸு, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சோர்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் அதுவுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்புறம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ கிளாஸு ப்ளஸ் மெட்டீரியல் டெஸ்ட்டு இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் உட்காந்து வந்து எனக்கு வந்து சார் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்கிறீங்க, இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட கடைசி எக்ஸாம், நான் அப்ளை பண்ணிட்டு தான் படிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா, ஆனால் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேணாம். நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம ட்ரை பண்ணும்போது கால்ஃபார் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 50% 70% தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ வந்து ஒரு ட்ரை வேணால் நீங்கள் கொடுக்கலாமே தவிர நான் வந்து ஒரு 100% நான் வந்து இதில் எஃபோர்ட் போடுவேன், 100% என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா, ஃபுல் டைம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஃபுல்லாக கான்செப்ட் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். சும்மா மேலாட்டமாக படிக்கக்கூடாது. ஒவ்வொரு எக்ஸாம் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலுமே நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணும்போது அதை நல்லா கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, அடுத்து யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 20 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸு, சாயில் மெக்கானிக்ஸ், இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டு நமக்கு தெரியும், ஹைட்ராலிக்ஸு சாயில் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஜேடிஓ எக்ஸாமுக்கும் சரி ஏஇ எக்ஸாமுக்கும் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் வந்து கிடைக்கல. இதுவும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, அதனால் முன்னாடியே சொல்லிக்கிறேன், நம்மக்கிட்ட என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஜேடிஓக்கு ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷெடியூல் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸாம் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க,
எக்ஸாமில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஷெடியூலில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷெடியூல் என்னென்னா 443 கோடுக்கு சிலபஸ்க்கு நம்ம போட்டிருப்போம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீக்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போது 6th வீக் போயிட்டுருக்கு. அதாவது யூனிட் 5 ஹைட்ராலிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸும் நான் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா, அதாவது நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் என்னென்ன டாபிக் வைஸாக கொஷின் பேங்க் அது வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 10 யூனிட்டும் கவர் ஆகிடும். அப்புறம் நியூ டாபிக்ஸ்க்கு நான் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணும், சிலபஸில் என்னென்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சொல்கிறனோ அது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இப்போ இதில் எவ்வளோ டெஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 443 கோடு படி ஒரு 5000க்கும் மேலே நீங்கள் கொஷின் வந்து பார்க்க போகிறீங்க. 509க்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கொஷினும் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ என்னால் ஷுவராக சொல்ல முடியல. மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கே டைம் நிறைய எடுத்ததுனால கொஷின் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் நான் பேட்ச் ஸ்டார்ட் போது ஷுவராக சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் வந்து கொஷின் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஷின் இப்போது எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொஷின் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த கொஷினும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா, இப்போ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு, அப்புறம் நியூ சிலபஸில் நான் சொன்ன அந்த டாபிக் இதெல்லாம் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்து வரும். சரிங்களா, வீடியோ கிளாஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அதாவது ஓல்டு சிலபஸ்க்கு, அதாவது 443 கோடுக்கு வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்துடும். மெட்டீரியல்ஸு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துடும். 509க்கு நியூ டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் சொன்னேன்ல, இந்த பில்டிங் சர்வீஸு அப்புறம் வந்து டவுன் பிளானிங்கில் உள்ள டாபிக்ஸுக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் நமக்கு சோர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா கொஷினாச்சும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, எல்லாத்துக்குமே கொஷின் வந்து வந்துடும். இது வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நியூ டாபிக்ஸ் மட்டும்தான் வேணும், மெட்டீரியல் மட்டும்தான் வேணும், ஓகேங்களா, கொஷின் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 999 மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, அதாவது வீடியோ எல்லாமே 443 ப்ளஸ் டெஸ்ட்டு, ஓகேங்களா, 509 மெட்டீரியல் டெஸ்ட்டு இது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் 1999 பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நியூ டாபிக் மட்டும் வேணும் எனக்கு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 443க்கான மெட்டீரியல் டெஸ்ட்டு, ஓகேங்களா, வீடியோ இல்லாமல் எக்ஸப்ட் வீடியோஸ். சரிங்களா, வீடியோ இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் 999 மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும், டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் உங்களுக்கு வீடியோ வரும். 1999 பே பண்ணிங்கன்னா வீடியோ வரும், 999 மட்டும் பே பண்ணிங்கன்னா வீடியோ வந்து வராது, மெட்டீரியல் டெஸ்ட் மட்டும் வரும். சரிங்களா, இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம். தொடர்ந்து படிங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ எக்ஸாம் பண்ணிவிட்டு சார் நான் ஜிஎஸ் வந்து பண்ணவா, இவ்வளோ தான் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜிஎஸ் வந்து பண்ணவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருக்கீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜிஎஸ் பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து ஜிஎஸ் பண்ணியிருக்கலாம் போல் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி எந்த ப்ரோஜனும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி ஜிஎஸும் நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரிங்களா, ஜிஎஸ் வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க, இதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் சார் என்னால் மறுபடியும் நான் அதே மிஸ்டேக்கே பண்ணிகிட்ருக்கேன், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன், நல்லா படிச்சுட்டு போகிறேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ப்ரெஷர் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் படிக்கிறத, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க படிக்கிறத பார்த்து என்ன பண்ணிடுறோம், ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கோம், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அது எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க, கூலாக போய் எழுதுங்க. வேறு இந்த எக்ஸாமையும் இந்த எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணாதீங்க, வேறு யாரு கூடயும் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா, இப்போ போன எக்ஸாம் இப்படி வந்துச்சு, இந்த எக்ஸாம் இப்படி வந்திருக்கும் அப்படின்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டில் எதையுமே யோசிக்காமல் நான் படிச்சிருக்கேன், நான் படித்ததை டெலிவரி பண்ண போகிறேன், நான் படித்ததை டெலிவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் எழுதுங்க. தேவையில்லாமல் வேறு எதையும் யோசிச்சுட்டு போன எக்ஸாம் இப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கப்போ அதை எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். கொஷினை முடிஞ்ச அளவுக்கு திரும்ப ரீட் பண்ணி நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்காக ஈஸியான கொஷினே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது, கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்ல 1-2 தடவை யோசிச்சு போடுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. படித்தது ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின் தான் சார், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டே நிறைய பேர் சொல்கிறீங்க.
அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. சரிங்களா? சும்மா ஏனோதானோன்ட்டு சொல்லிட்டு எழுத வேணாம். ஏன்னா இங்கே எழுதுறது தான் அங்கேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று நல்லா யோசிச்சு எழுதுறது தான் மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகும், மண்டையில் பதியும். சரிங்களா? சும்மா நம்ம அட்டன் பண்ணுறது வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாமில் ரியல் எக்ஸாமில் ஒரு நல்லா யோசிச்சு அந்த ஆன்சரை தப்பாகவே போட்டிங்கனாலும் அதுக்கு ரைட் ஆன்சர் தெரியும் போது அந்த கொஷின் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்த டைமே அதை தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நல்லா யோசித்து போட்டிருப்பீங்க. தப்பாக போட்டிருந்தாலுமே நல்லா திங்க் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் அங்கே போட்டிருப்பீங்க. ஆனால் ரைட் ஆன்சர் தெரியும் போது அது நீங்கள் யோசிச்சு போட்டதுனால உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து மாடல் டெஸ்ட்டோ அந்த மாதிரி எழுதும்போது யோசிச்சே போட மாட்டீங்க. ஜஸ்ட்டு போடுறதுனால அடுத்த டைமும் அதே தப்பை திரும்ப பண்ணுறீங்க. அதனால் ஒவ்வொரு எக்ஸாம் போடும்போதும் இது ரியல் எக்ஸாம் தான், இதில் உள்ள ஒவ்வொரு கொஷினும் நமக்கு எக்ஸாமில் வரப்போகுது, இது ஒவ்வொரு கொஷினும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனவங்களே சொல்லியிருந்தீங்க, சார் நான் ஒரு சில சப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட் பண்ணேன், ஒரு சில சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலை, ஆனால் படித்த சப்ஜெக்டில் வந்து நிறைய கொஷின் வந்தது, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நிறைய நல்லா கொஷின்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. அப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்தவொடனே தான் நம்மளுக்கு வந்து தோணும். இப்போ இன்னொருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் இந்த மாதிரி எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பு வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை, ஒரு கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரிவிஷன் பண்ணுறேன், ரிவிஷனுக்கு வந்து என் மைண்டு வந்து என் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனால் மனசுக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது, படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் வந்து என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதாங்க என்னென்னா, நாம தான் மோட்டிவேஷன், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம தான் புஷ் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து மோட்டிவேஷனை வெளியே தேடி போகக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சந்தோஷத்தையும் வெளியில் தேடி போகக்கூடாது. இவங்களை பார்த்தா தான் சந்தோஷம், இது வந்தால் தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. சந்தோஷம் அப்படிங்கிறது, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்க தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கோம். அதனால் எனக்கு வந்து இது கிடச்சா தான் ஹாப்பி, அது கிடச்சா தான் ஹாப்பி, அது வரைக்கும் நான் வந்து இப்படியே தான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை ஹாப்பியாகவே பண்ணுங்கள். அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ அதோட ப்ரெஷராகவோ எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க. ஹாப்பியாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வரும். சரிங்களா? நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருந்தீங்க, நெகட்டிவாகவே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்ம போகிற லட்சியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ அது நமக்கு கண்டிப்பாக நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்க போகிறத முன்னாடியே நம்ம ஃபீல் பண்ணுறது. நம்ம ஜேடிஓ ஆக போகிறோம், அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு டே கால் எடுத்து வைக்க போகிறோம், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்க போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது அந்த மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இந்த டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வந்து ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நைட்டு தூங்கும் போதும் சரி, காலையில் எந்திக்கும் போதும் சரி, அதை வந்து ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, இது நிறைய பேர் இப்போ நான் சொன்னேன்னா நம்புவீங்களா அப்படிங்கிறது தெரியலை. சின்ன வயசில் இருந்தே வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதில் இதெல்லாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா இவன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான், அப்படிலாம் என்னெல்லாம் சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. எனக்கே தெரியாமல் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் வந்து அது ஒரு சில புக்ஸ் படிக்கும்போது எனக்கு லேட்டராக தான் தெரியும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தோணியிருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னா, நான் அந்த சைக்கிளை வந்து நைட்டு தூங்கும்போது நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த சைக்கிளை ஓட்டுற மாதிரி, எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அப்புறம் வந்து அந்த கீ எடுத்து சைக்கிளை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி, எடுத்து ஓட்டுற மாதிரி, இந்த எங்கள் வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து பக்கத்தில் போகிற மாதிரி, அந்த ரோட்டில் அப்படி போகிற மாதிரி, இது எல்லாமே நான் வந்து இமேஜின் பண்ணுவேன். உண்மையாக ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணணும். சரிங்களா? அப்போ கொஞ்ச நாளில் வந்து எனக்கு வந்து சைக்கிள் வந்து கிடச்சிது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? இதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இருக்குது.
சரிங்களா. இதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு தனியாக வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். இதெல்லாம் உண்மையாகவே நான் லேட்டராக வந்து நிறைய புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா. அதனால் நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. சரிங்களா. உண்மையாக வந்து நம்பணும், அதை நம்ம நினைக்கணும், அதை மைண்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதை சப்கான்ஷியஸில் பதிய வைக்கணும், திரும்ப திரும்ப பதிய வைக்கணும். அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்தில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அதில் வந்து உங்கள் உடம்பு வந்து அதுக்கு தடையாக இருக்காது, எதுவுமே தடையாக இருக்காது, எல்லாமே உங்களுக்கு வழிவிட ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அந்த அந்த பாத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது உடம்புலாம் ஒரு தடையாகவே இருக்காது, நம்மளே பண்ண ஆரம்பிச்சிரும். சரிங்களா. அது ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். சரிங்களா. அதனால் அதை ட்ரை பண்ண பாருங்கள். இதெல்லாம் லேட்டராக நான் நிறைய புக்கு படித்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, அப்புறம் சீக்ரெட் புக்கு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சார் திரும்ப திரும்ப நான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் தோத்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னா அதுதான் அந்த ஃபெயிலியர் மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. அந்த ஃபெயிலியர் மைண்ட் செட்டை விட்டு என்ன பண்ணணும், வெளியில் வரணும். அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த லூப்புக்குள்ளே மாட்டிகிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும், மைண்ட் செட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ரீவைர் பண்ணி பழைய நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், பாசிட்டிவாக மாறணும். சரிங்களா. பழைய எக்ஸாமுக்கும் இப்போ இருக்கிற எக்ஸாமுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அன்றைக்கி நம்ம அப்படி எழுதணும், இன்றைக்கி இப்படி அப்படி எதுவுமே பார்க்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி என்னைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.